இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஹாட் 50 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த ஹாட் 50 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வருது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஃபோனோட பேக் சைடு வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேக் தான் இருக்க போது. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான HD+ ரெஸ்யூவில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கறதா சொல்லப்படுது. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளேல வந்து வெட் டச் டெக்னாலஜியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஈரக்கையால் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து டச் ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் பார்க்கக்கூடிய இந்த பஞ்சுவல் நோட்டிஃபிகேஷன் இந்த ஃபோன்லையும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஆட்டோகோர் சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G77 MC9 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு 85 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 34 மார்க் எடுக்குது. கிரேடை பொறுத்தவரைக்கும் C கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், ஓரளவு மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம் செட்டிங் பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் ஓரளவு விளாட முடியும். மறுபடியும் ஹெவியான கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு இதில் விளையாட முடியாது. ஃபோனோட வாய்ஸ் பொறுத்தவரைக்கும் இது வந்து Android 14 பேஸ் பண்ண XY அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் வந்து ரன் ஆகும் எதிர்பார்க்கலாம். அப்டேட்ஸை பொறுத்தவரையும் எவ்வளோ வருஷம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்ஃபினிக்ஸ் இன்னும் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. மற்றபடியாக இந்த ஃபோன் 5 வருஷம் வரையும் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வெர்ஷன்லேருந்து ஆரம்பிக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி 8GB RAM வரையும் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னெல்லாம் ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது அப்படிங்கிறத லான்ச் டைமுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் அப்டேட் பண்ணிப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மற்றபடி ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM இருக்கும் சொல்றாங்க. UFS 2.2 ஸ்டோரேஜாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கும் சொல்றாங்க. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம் சொல்றாங்க. இது வந்து டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமராஸ் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது பிரைமரி கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் அல்லது 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவதாக ஒரு 8 மவுஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சரும், மூணாவதாக ஒரு டெப்த் சென்சர் அல்லது AI சென்சர் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபோனோட பேக் சைடு 3 கேமரா இருக்க போது ஒருவேளை 48 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்தாங்கன்னா இது ஒரு சோனி சென்சராக இருக்குன்னு சொல்றாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு தெரியல. ஆனால் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் வந்து இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு வந்து வேகமாக சார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SNIC சப்போர்ட் இருக்கு, 4Gக்கான VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவே ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுபோல் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் நமக்கு இந்த ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டீசென்ட்டான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஸோ குறிப்பாக 5G ஃபோன் அஃபோர்டபுளான ப்ரைஸிங்க்கு கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் இந்த ஃபோனை ஒரு 12,000 அல்லது 13,000 செக்மெண்ட்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ தெரியல. லான்ச் டைம்ல வந்து அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் அதை பற்றியும் கீழே வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். மறக்காம அதனால கமெண்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் 50 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.